தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் திமுகவினருடன் ஏற்பட்ட மோதல். பாஜக இளைஞரணி தலைவர் எஸ்.டி. சூர்யாவுடன் பாஜக நிர்வாகி கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோர் சந்திப்பு. திமுகவினரின் தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து சென்னையில் முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக பேட்டி. சென்னை எழும்பூரில் தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக பாஜக இளைஞரணி மாநில தலைவர் எஸ்.டி. சூர்யாவை சென்னை திருவான்மையூரில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கராத்தே தியாகராஜன் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்.டி. சூர்யா, எங்கள் மீதும் எங்களை காப்பாற்றிய காவல்துறையினர் மீதும் திமுகவினரால் ஹெல்மெட் உள்ளிட்டவற்றை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதுகுறித்து பாஜக சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி முடிந்த பின் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு பாஜக இளைஞரணியினர் மீது தாக்குதல் நடைபெற்றது. நிகழ்ச்சி நடைபெற்ற போதே எண் 100 காவல்துறையை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சி முடிந்த பின் திமுகவினர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு கட்டைகளோடும் பாட்டில்களோடும் இருப்பது குறித்து புகார் அளித்தோம். ஆனால் குறைவான காவலர்களே பாதுகாப்பு பணியில் இருந்தனர். திமுகவின் தங்க தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் தாக்குதல் நடைபெற்றது. அந்த பகுதி திமுக நிர்வாகிகளும் வருகை தந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சி நடைபெற்ற வளாகத்தில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்று கூறினார். கராத்தே தியாகராஜன் பேட்டி. நடந்த சம்பவத்தை கண்டித்து சென்னையில் முக்கியமான இடத்தில் திங்கள்கிழமை மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அனுமதியை பெற்று முற்றுகை போராட்டம் நடத்துவோம். இதுபோன்ற தாக்குதலுக்கு எல்லாம் பாஜகவினர் அஞ்ச மாட்டோம். எங்களாலும் அது போன்ற செயலில் ஈடுபட முடியும். எல்லா அளவிலும் இறங்கி திமுகவினருக்கு பதிலடி கொடுக்க நாங்களும் தயார். உள்துறை அமைச்சருக்கும் தேசிய செயல் தலைவருக்கும் இந்த பிரச்சனை குறித்து தெரிவித்துள்ளோம். பத்திரிகையாளர் எனும் போர்வையில் திமுகவிடம் காசு வாங்கிக் கொண்டு இதுபோன்ற செயலில் ஈடுபடும் செந்தில்வேல் மீது வருமான வரித்துறை சோதனை நடத்த வலியுறுத்துவோம். அவரது வங்கி பரிவர்த்தனை உள்ளிட்டவற்றை கண்காணிக்க வேண்டும். வள்ளியூரில் அவர் பெரிய வீடு கட்டி வருகிறார். இதற்கான பணம் அவருக்கு எப்படி கிடைத்தது என வருமான வரித்துறை விசாரணை நடத்த வேண்டும். இது குறித்து நம்மளுடைய மாநில செயலாளரும் முன்னாள் சென்னை மாநகர மேயருமான திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள் உங்களிடம் பேசுவோம். வணக்கம். நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியின் சார்பாக விவாத நிகழ்ச்சி சென்னை எக்மோரில் ஒரு முக்கிய தமிழ் பத்திரிகையை சேர்ந்த அந்த நிறுவனத்தோட இடத்துல நடந்தது விவாத நிகழ்ச்சி. அப்போது அனைத்து கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் அதில் கலந்து கொண்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் மரியாதைக்குரிய அன்பு நண்பர் எஸ்.டி. சூர்யா அவர்களும் அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அப்போது எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் உடன் இருந்தார்கள். அப்போது திமுக ஆதரவு பெற்ற பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கும் இன்னைக்கு திமுகவில் பேட்டா வாங்கி கொண்டிருக்கும் செந்தில்வேல் என்ற ஒரு நபர் தகாத வார்த்தைகளை கூறி நமது மாநில இளைஞரணி தலைவர் எஸ்.டி. சூர்யா அவர்கள் பேசினார்கள். இது வாக்குவாதம் ஏற்பட்டு அவர் அந்த இடத்தை விட்டு சென்று அந்த பகுதியை சேர்ந்த திமுகவோட நிர்வாகிகளும் அந்த பகுதியை சேர்ந்த சமூக விரோதிகளையும் அந்த இடத்துக்கு வர வைத்து எங்களுடைய பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகளை போட்டு அடித்து விட்டார்கள். அப்போ அந்த பகுதியில் இருந்த காவல்துறை உடனே வரவழைத்து அது தடுத்து அவங்களுக்கு அந்த இடத்த ஒரு இது பண்ணாங்க. தேவையில்லாமல் திமுகவை சேர்ந்த குண்டர்களும் ஆதரவு பெற்ற அந்த சமூக விரோதிகளும் செந்தில்வேல் தலைமையில் இந்த தாக்குதல் நடந்தது. இது யார் நடந்துச்சுன்னா அது திமுக சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் இருந்தாங்க. அவரும் இந்த சண்டையை பார்த்து என்னால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னிலை நடந்தது. அதுக்கப்புறமே எங்களுடைய இந்த தகவல் தெரிஞ்சு எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஆலோசனை பேரில் நமது மாநில நிர்வாகி நண்பர் கருணாகரன் நேரடியாக இந்த இடத்த பார்த்து இவங்களாம் அடிப்பட்டவங்களாம் ஜிஹெச்சில் போய் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி செய்து அவங்களுக்கு தேவையான பதிவு செய்து காவல்துறையிடம் இந்த புகார் மனு கொடுத்துருக்கார்கள். இதுவரைக்கும் காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் அந்த திமுக அந்த நிர்வாகி மேலும் செந்தில் மேலும் எந்த ஒரு வழக்கமும் பதிவு செய்யவில்லை. இது சமயம் கேள்விப்பட்டவர்கள் தமிழகத்தில் இருக்க அத்தனை இளைஞரணி தொண்டர்களும் ஒரு கொதிச்சு போயிலார்கள். இது சம்பந்தமாக
இந்த எங்கள் பகுதியை இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் குறிப்பாக இருக்கிறதுனால இந்த பகுதியை சேர்ந்த நாங்கள் நிர்வாகிகளாம் வந்து ஒரு சந்தித்தோம். இந்த பகுதியை சேர்ந்த எங்களுடைய இளைஞரணி மாவட்ட தலைவர் விஜய சிம்மன் தலைமையில் வந்து அவங்களாம் வந்து இன்னைக்கு வருகிற திங்கட்கிழமை வந்து ஒரு இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணோம், இல்லாட்டி போராட்டம் பண்ணோம், இல்லாட்டி வந்து ரோடு மறியல் பண்ணலாமல் வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மாநில தலைவர் அளவில் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவித்து இங்கே நம்மளுடைய மாநில தலைவரான நயினாரகன் அவர்களுடைய ஒரு அனுமதியை பெற்று வந்து மண்டே அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டமோ இல்லாட்டி சென்னையில் வந்து எங்கேயாச்சும் ஒரு முற்றுகை முக்கியமான இடத்த எந்த இடத்துக்குன்னு வந்து அவங்களோட கேட்டுட்டு எந்த இடமா இருக்கலாம் ஒரு முக்கியமான இடத்த வந்து ஒரு முற்றுகை போராட்டமாக ஆர்ப்பாட்டமாக என்று இளைஞரணி சார்பாக அவங்க நிர்வாகிகளும் ஆலோசித்து எங்களை மாநில தலைவர் நயினாரகன் அனுமதி பெற்று ஏதோ ஒரு நடத்திருக்கோம். நம்ம ஏதோ ஒரு முற்றுகை போராட்டமோ ஏதோ முக்கியமான இடத்துல வந்து அது ஆலோசிச்சிருக்கோம். அதை வந்து நாளைக்கு அனௌன்ஸ். இந்த பகுதியை சேர்ந்த நிர்வாகியை வந்து அவங்க வந்து அந்த கண்டனம் தெரிவித்து வந்து அவங்களோட அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு தாக்குதல் நடத்தி இளைஞரணி எங்கள் மாநில தலைவர் நிர்வாகி மேலே நாங்கள் கண்டித்து இந்த பகுதியில் முதல்ல நடத்தலான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. மாநில அளவில் அவரோட அனுமதி பெற்று திங்கட்கிழமை பண்ணலான் இருக்கோம். இந்த மாதிரி தாக்குதல் சம்பவத்துக்கெல்லாம் பிஜேபி தொண்டர்கள் நாங்களாம் பயப்படுற மாதிரி இல்லை. இந்தியாவிலே வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஏன்னா எங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வந்து அமைதியாக இருக்கிறோம்னு வச்சுக்காதீங்க. எங்களாலையும் உங்களை மாதிரி வந்து எல்லா அளவுக்கும் எங்களாலையும் சண்டை செய்ய முடியும், போராட முடியும். சும்மா இந்த வீண் இந்த காட்டில் வந்து இந்த அட்டைக்கத்தி வந்து இந்த செந்தில் வேலை வந்து அவர் எச்எஸ் அவன் ஏன்னா எச்எஸ் ஒரு நல்ல வாய் நார வாய் மாதிரி இருப்பான். கண்ட இடத்துல ஒரு 4 சேனலில் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ திமுகவில் வந்து பேட்டா வாங்கிட்டு இஷ்டத்துக்கு பேசணும். ஒன்றால் தான் பேச முடியுமா உனக்கு? எங்களாலையும் வந்து அவன் வீட்டுக்கு முற்றுகை பண்ண முடியும். எல்லா இடத்துக்கும் எங்களாலையும் முற்றுகை போராட்டம் எங்களுக்கும் அந்த ஆக்கமும் சக்தியும் எங்களுக்கும் இருக்கிறது. எங்களை வந்து தேவையில்லாமல் சீண்டி பார்க்காதீங்க. இன்னும் உங்களோட ஆட்டம்லாம் வந்து 2 மாதம் 3 மாதம் திமுகவோட ஆட்டத்துக்கு தான். கடிகார முள் ஒரே மாதிரி ஓடும், ஆனால் கால முள் ஒரே மாதிரி ஓடாது. விரைவில் வந்து ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். திமுக தேவையான வந்து நீங்கள் வந்து எப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி உங்களுடைய நீங்களாம் வந்து தைரியமானவங்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லா விதமான இதுக்கும் எங்களும் தொண்டறதுக்கும் பதிலடி கொடுக்க நாங்களும் தயார், எல்லா லெவலுக்கும் நாங்களும் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதுக்கு இந்த ஒரு ஆதரவு தெரிவிக்க தான் இங்கே வந்து இன்றைக்கி வந்து எங்கள் இந்த பகுதியை சேர்ந்த அனைவரும் வந்து நண்பர் சூர்யா வந்து பார்த்து சொன்னோம். ஆனால் தலைமையை வந்து இன்றைக்கி வந்து எங்களோட தேசிய தலைவர் வந்து கோயம்புத்தூர் வரணும், அவங்க தலைமையோட உத்தரவு கோஷ்டம் வெயிட் பண்ணுறோம். ஸோ நாங்களே வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி எல்லாத்துக்குமே சண்டை செய்கிறதுக்கோ எதுக்குமே நாங்கள் சண்டைக்கெல்லாம் பார்த்து பயப்படாத கிடையாது. பிஜேபி தொண்டர்கள் விதமான தகவலை மாநில தலைமைக்கு தெரியப்படுத்தி விட்டோம். அவர் எங்களை வந்து எதுவுமே நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து எல்லா சண்டைக்கும் தயாராக இருக்கிற நேரத்தில் அதுதான் வந்து கூப்பிட்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு தனி நபர் அல்ல. சூர்யா அவர்கள் லட்சக்கணக்கான இளைஞரணி தொண்டர்கள் அவர் எங்கள் தலைமையில் தமிழக பாஜக தலைமையில் இருக்காங்க. எங்கள் டெல்லி தலைமைக்கும் நாங்கள் தெரியப்படுத்திட்டோம். நாங்கள் எங்களுடைய உள்துறை அமைச்சரும் எங்களோட டெல்லி தேசிய தலைவர் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவித்தோம். அவர் விரைவில் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் இளைஞரணி சார்பாக அவர் அவங்க நிர்வாகிகளும் தாக்கப்பட்டதுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அவர்களை கன்சல்ட் பண்ணி தக்க பதிலடி கொடுக்கணும். அந்த எஜி சூர்யா வந்து பேசையில ஒருமையில பேசினாரு செந்தில் வேலை, அதனாலதான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஒரு கருத்தை திமுக தரப்புல முன்வைக்கிறாங்க. அவர் வந்து எந்த திமுக தரப்புனா திமுக நிர்வாகியா இல்லாட்டி பத்திரிகையாளர் போர்வேல வந்து திமுகவில் பேட்டா வாங்கிட்டு மாச சம்பளம்ல இந்த திமுகவில் வந்து எடுப்பு வேலை பார்த்துட்டு இருக்காரு தெரியல. அவர் செந்தில் வேலை ஏற்கனவே வந்து நியூஸ் 18 பல சேனலில் இருந்தார். ராஜ் டிவியில் இருந்தார், நியூஸ் 7 போனார், புதிய தலைமுறையில் போனார், நியூஸ் 18 போனார். இப்போ எங்கேயுமே செல்ஃப் எடுக்காதனால ஒரு யூடியூப் பேரை வச்சுக்கிட்டு வந்து பொழப்பினார். அது தப்பாக சொல்ல, பத்திரிகையாளர் போர் பண்ணி டேரெக்டாக டிஎம்கேன்னு போட்டு டிஎம்கே ஆதரவு பெற்ற சேனல் நடத்துகிறேன், மாத சம்பளம் வாங்குறேன், எனக்கு வேறு வழியில் நான் வந்து இப்போ வந்து கோடிக்கணக்கான ரூபாயில் வீடு கட்டுறேன், ஏது காசு உனக்கு, இதெல்லாம் அது என்கொயரி பண்ணோம். விரைவில் வந்து நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு சோதனை பண்ணோம். மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இப்போ 4 கோடி ரூபா வீடு கட்டுறாங்க, எங்கள் ஊரில் சொந்த ஊரில் வீடு கட்டுறாங்க. இதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸுக்கு வந்து விரைவில் ஒரு பற்றி அவரோட டீட்டெயில்ஸ்லாம் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவர் மேலேயும் ஒரு என்கொயரி கொடுக்கணும். அப்போ தான் அடங்குவார். இஷ்டத்துக்கு உனக்கு ஏது காசு உனக்கு,
மாதம் மாதம் எவ்வளோ பண்ணுற, நீ என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க, தமிழகத்தில் புக்கு வெளியிட்டிருக்க, நீ வந்து இளைஞரணி ஒரு புக்கு போயிட்டு வந்து. ஸோ எல்லாத்துக்கும் நடக்கும். இப்போ வந்து நீ எனக்கு இப்படியே விட்டுருவோன்னு நினைக்காத. செந்தில் வேலை மட்டும் நாங்கள் சொல்கிறோம், இது இத்தோடு நாங்கள் வந்து விட மாட்டோம் ஒன்று. நாங்கள் நீ எங்கே எவ்வளோ உனக்கு பேங்க் டீட்டெயில்ஸு, எவ்வளோ வீடு கட்டுற, நீ ஒரு நாளைக்கு உனக்கு யார் ரீசார்ஜ் பண்ணுறா, எல்லாத்தையும் எடுத்து நாங்களும் அது தேவையான எல்லா விதமான உன் மேலே நடவடிக்கை எடுத்து பண்ணுவோம். நீங்கள் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் சும்மா அவங்கள வந்து பிஜேபி தொண்டர்களை சீண்டி பார்க்காத நேரத்தில் சொல்லிடுறேன். உடனே அந்த இடத்துல திமுக நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றோம். அது எப்படி முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த செயலில் ஈடுபட்டதா சந்தேகம் இருக்கா? எங்களாலையும் ஆளுங்களை கூட்டு வர முடியும், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வேறு சண்டை வேணான்னு பார்க்குறோம். இப்போ சண்டை வேணாம் எதுக்கு போனோம்? இப்போ காவல்துறை அங்கேருந்து அந்த நேரத்தில் இருந்தாங்க. சரி, நாங்களும் வந்து ஜனநாயக முறையில் வந்து தான் இதை டீல் பண்ணணும்னு பார்க்குறோம். நம்ம சும்மா வந்து ரோட்டில் சண்டை போகிறதுக்கு இது சண்டைக்கு வேணாம். சண்டைக்கு ரெடினா வாங்க, நாங்களும் சண்டைக்கு ரெடி. சும்மா நீங்கள் 50 பேரை வச்சுக்கிட்டு இருப்பானே, எங்களாலும் எல்லா லெவலுக்கும் பதிலடி கொடுக்க நாங்களும் தயாராக இருக்கிறோம். இதுல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோட பின்னணி எதுவும் இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா? இல்ல தங்க அமைச்சர்களும் செந்தில் வேலும் தான் இது பின்னணியில இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? திமுக வந்து உங்களுக்கு தெரியுமா, திமுக வந்து அவர் அவங்க அந்த பகுதியை சேர்ந்த நிர்வாகி எல்லாருமே தொடர்பு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம.